வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவரா? இல்லைனா உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யாராவது துலாம் ராசியாக இருக்கிறார்களா? அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நாம் பேசப்போகும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகிறதுங்க. துலாம் ராசி அன்பர்களே, கடந்த சில வருடங்களாக நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க, கூடவே எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க, எத்தனையோ துரோகங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் எப்போதும் நல்லது தான் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு மற்றவர்கள்கிட்ட இருந்து திரும்ப கிடைத்தது என்னவா இருக்குங்க? உங்களுக்கு ஏமாற்றங்களும் அவர்களால் ஏற்பட்ட கண்ணீரும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் உங்களுக்குள்ளே எப்போது இந்த நிலைமையெல்லாம் மாறும், எனக்கு எப்பொழுது ஒரு நல்ல நிலைமை நல்ல காலங்கள் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நேரங்களில் இதை பற்றி யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ரொம்ப மனசார ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நேரம் வரவிருக்கிறது. ஆம், துலாம் ராசி அன்பர்களின் வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்பம் நிகழ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக திரும்ப தொடங்கியுள்ளனங்க. ஆனால் இந்த வெற்றி பயணத்தில் நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. வரப்போகிற இந்த பொற்காலத்தில் நீங்கள் 3 முக்கியமான ரகசியங்களை உங்களுடைய உயிரே போனாலும் யாரிடமும் சொல்லவே கூடாது. சரிங்க, அந்த 3 ரகசியங்கள் என்னென்ன, ஏன் அந்த ரகசியமாக வைக்க வேண்டும், அதைய வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போமா? துலாம் ராசி பொதுவாக தராசு சின்னத்தை கொண்டவங்க நீங்கள். தராசு எப்படி எதையும் சமமாக பார்க்குமோ அதே போல தாங்க நீங்களும் அனைவரையும் சமமாக பார்ப்பீங்க. யாருக்கும் எந்த ஒரு சின்ன தீங்கும் நினைக்காத சுத்தமான மனம் கொண்டவங்க தான் நீங்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகம். கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. தொழிலில் முடக்கம், வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமின்மை, கடன் தொல்லைகள், கையில் பணம் தங்காத நிலை, அப்படி பொருளாதார ரீதியாக பல அடிகளை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை உங்கள் உயிர் நண்பன் என்று நினைத்தீர்களோ, அது நண்பனாக இருக்கட்டும் தோழியாக இருக்கட்டும், யார் உங்கள் உறவினர் என்று நண்பனீர்களோ அவங்களே உங்கள் முதுகில் குத்தியிருப்பாங்க. நன்றாக இருந்த காலத்தில் உங்களை சுற்றி மொய்க்கிற மாதிரி மொய்த்தவர்களெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் எங்கே போனாங்கன்னே தெரியலைங்க, எல்லாம் காணாமையே போயிட்டாங்க. அதை நினச்சி நீங்கள் உங்கள் மனமுடைந்து போயிருப்பீர்கள். உடல்நல பிரச்சனைகளும் உங்களை வாட்டி வதைத்திருக்கலாங்க. காரணமே இல்லாமல் குடும்பத்தில் சண்டைகள், கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என பல மன உளைச்சல்களை தாண்டித்தான் இன்று இங்கே நீங்கள் நிற்கிறீர்கள். உண்மைதாங்க. இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினைச்ச பல தருணங்கள் உண்டுங்க. ஆனால் நண்பர்களே, இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக இருக்குதோ விடியலும் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுடைய கஷ்டங்களுக்கான கணக்கு தீர்க்கப்படும் நேரம் இதுதாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான மிகப்பெரிய பரிசை தயார் செய்து விட்டது. நீங்கள்லாம் இழந்த பணம், உங்களுடைய புகழ், மரியாதை, நிம்மதி, அப்படி எல்லாத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பி பெற போகிறீர்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வெற்றியை கெடுக்கவும் உங்களை பின்னோக்கி இழுக்கவும் பல கண்கள் காத்து கொண்டிருக்குதுங்க. எனவே தான் இந்த 3 ரகசியங்களை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறோம். சரி, நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத முதல் ரகசியம் என்னவா இருக்கும்? உங்களின் வரப்போகும் புதிய பொருளாதார திட்டங்கள் மற்றும் பணவரவு ரகசியம். துலாம் ராசி அன்பர்களே, வரப்போகும் காலம்
உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. இதுவரை தடைப்பட்டிருந்த தனவரவு இப்போது தடையின்றி உங்கள் கைகளில் வந்து சேரலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த, ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருந்த ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்றாலோ, அதுவும் இல்லையா வேலையில உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கப் போகிறது என்றாலோ, அத பற்றி உங்களுடைய நெருங்கிய உறவினர்களிடம் மற்றும் நண்பர்களிடம் கூட கூற வேண்டாம். ஏன் தெரியுமா? மனிதர்களின் கண் திருஷ்டி என்பது மிகவும் கொடிய விஷயம். மிக மிக கொடியது. நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகிறீர்கள் என்று தெரிந்தாலே, இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வரலாம்? அப்படிங்கிற பொறாமை பலருக்கு ஏற்படுங்க. அந்த பொறாமை பார்வையே உங்களுடைய காரியங்களுக்கு பெரிய தடையாக மாறிவிடும். புதிய தொழில் ஐடியாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய பிஸ்னஸ் ஐடியா தோணிருச்சுன்னா, அதை அமைதியாக செயல்படுத்துங்கள். வெற்றி பெற்ற பிறகு உலகம் அதை தெரிந்து கொள்ளட்டும். அடுத்ததா, சொத்து வாங்குதல். நீங்கள் ஒரு புதிய வீடோ, நிலம் இல்லைன்னா வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் கைக்கு வந்து சேரும் வரை யாரிடமும் மூச்சு கூட விடாதீங்க. அடுத்தது, பணம் சேமிப்பு. உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, இல்லைன்னா எவ்வளவு பணம் உங்களுக்கு வரப்போகிறது அப்படிங்கிற கணக்கை யாரிடமும் காட்டாதீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலவீனமே உங்களுடைய மனதில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக பேசிவிடுவது தான். எத்தனை பேர் இது பண்ணுறீங்க? இவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் தானே, இவர்களிடம் சொல்வதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த வேண்டியவர்கள் தான் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு முதல்ல வயிறு எறியக்கூடியவர்களுங்க. ஏன்னா இது ஒரு நிறைய பேர்த்தோட இயல்புங்க. எனவே உங்கள் பொருளாதார ரகசியங்களை உங்களுடைய நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வையுங்கள். உங்கள் வங்கியின் இருப்பு உயரும்போது உங்கள் உதடுகள் அமைதியாக இருக்கட்டும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் காக்க வேண்டிய இரண்டாவது ரகசியம், உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கின்ற விஷயங்கள். அது சுபகாரியமாக இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளாக கூட இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளேயே இருக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். துலாம் ராசினியருக்கு வரப்போகும் காலத்தில் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. திருமணம் கைகூடி வருதல், குழந்தை பாக்கியம் கிடைத்தல், பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேருதல், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம்ங்க. ஆனால் ஒரு விஷயம் முழுமையாக முடிந்து சுபமாக நடக்கும் வரை அதை இந்த ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்காதீங்க, அதை பண்ணிடாதீங்க. அதே போல் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்குள் ஏதாவது சின்ன ஊடல், சண்டை வந்தால் அதை உடனே உங்கள் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ சென்று சொல்லி புலம்பாதீர்கள். 3ஆம் மனிதர்களிடம் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்வது எப்படி இருக்கும் தெரியுங்களா? எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதற்கு சமங்க இது. ஏன்னா அவர்கள் உங்கள் முன் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் பேசிவிட்டு, ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசிட்டு பின்னாடி உங்களை பார்த்து சிரிப்பார்கள்ங்க. மேலும் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் விரிசலை அதிகமாக்கவே அவர்கள் முயற்சிப்பார்கள். ரியாலிட்டிங்க, நிறையா நடக்குது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். 3வது ஒரு நபரை உங்கள் படுக்கையறை பிரச்சனை வரை தலையிட அனுமதிக்காதீர்கள். ஏன்னா உங்களுக்கு வரப்போகும் மாபெரும் திருப்பத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கப் போகிறது. புரிஞ்சுக்குங்க. எனவே அந்த பலத்தை நீங்களே உங்கள் வாயால் உடைத்து விடாதீர்கள். வாயால் கெட்டவனும் இருக்கா, வீழ்ந்தவனும் இருக்கா. உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சரி, கவலையும் சரி, அதற்கு முழு காரணம் உங்களுடையது மட்டுமே. புரிஞ்சுக்குங்க. அதை சந்தைக்கு கொண்டு வந்து விடாதீங்க. குடும்ப ரகசியங்களை காப்பது உங்கள் குலத்தை காப்பதற்கு சமம். இறுதியாக, நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத 3வது ரகசியம்,
உங்களுக்கான தனிப்பட்ட வெற்றி இலக்குகள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள்ங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கும். நான் இந்த நிலைமைக்கு வர வேண்டும், இல்லைனா இதை சாதிக்க வேண்டும் என்ற உங்கள் மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான கனவுகள் இருக்கும். அந்த பெரிய கனவை மற்றவர்களிடம் சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் இலக்கை பற்றி மற்றவர்களிடம் சொல்லும்போது, எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லும்போது, அவங்க அதை கேலி செய்யலாங்க. இல்லைனா என்ன சொல்லுவாங்க காமனா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைச்சிடுவாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் சென்சிட்டிவானவர்கள். யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக பேசிட்டாலே உடனே உங்கள் மனம் துவண்டுவிடும். எனவே உங்கள் இலக்குகள் என்னென்ன என்பதை ஒரு டைரியில் எழுதி வையுங்கள். ஆனால் அதை பற்றி மற்றவங்க கிட்ட போய் விவாதிக்காதீங்க. அதே போல் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள், உங்களின் ஆன்மீக வழிபாடுகள், நீங்கள் செல்லும் கோவில்கள் போன்றவற்றை வெளியே விளம்பரப்படுத்தாதீங்க. நான் இங்கே போவேன், அங்கே போவேன், இதை செஞ்சேன், அதை செய்வேன், எதுவுமே வேணாங்க. நான் இந்த கோவிலுக்கு சென்றேன், இவ்வளவு பரிகாரம் செஞ்சேன் என்று சொல்லி காட்டினால் நீங்கள் செஞ்ச அந்த பரிகாரத்தோட பலன் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடுங்க. நீங்கள் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலும், நீங்கள் இறைவனுக்கு செய்யும் தொண்டும் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்க வேண்டுங்க. புரிஞ்சுக்குங்க. வரப்போகும் நாட்களில் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஆற்றல் பிறக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாகை சூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த வெற்றியை எல்லாம் தக்க வைக்கவும் இந்த அமைதியையும் ரகசியத்தையும் நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். இது மிகவும் முக்கியங்க. துலாம் ராசி அன்பர்களே, இத்தனை நாட்கள் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க தயாராக இருக்கின்றது. அந்த மாபெரும் திருப்பத்தை வரவேற்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள். உங்கள் மனதில் உள்ள பாரங்களை இறக்கி வையுங்கள். இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், உங்களின் பணவரவு மற்றும் புதிய திட்டங்கள், உங்கள் குடும்ப ரகசியங்கள், உங்களின் லட்சியங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள், இப்போ நான் சொன்ன இந்த மூன்றையும் ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கை இனி வசந்தமாக மாறப்போகும் காலம் தயாராக இருக்கிறது. இந்த நல்ல மாற்றம் சீக்கிரமே உங்கள் வாழ்வில் நடக்க நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையையும் ஒரு நல்ல தெளிவையும் கொடுத்திருக்கும் என நான் நம்புகிறேன். வழக்கம் போல தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் துலாம் ராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்கள் வாழ்வில் நடக்கும் நல்ல மாற்றத்திற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய தற்போதைய நிலைமைகளையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக பதிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்வில் சீக்கிரமே ஒரு பெரிய அற்புதம் நிகழ மனதார வாழ்த்துகிறேங்க. நன்றி, வணக்கம்.